ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு கதை சொல்லட்டுமா ஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்டனிங் வித் கிராண்ட்பா ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அது ஒரு அழகான குட்டி கிராமம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோடைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. கதிரவன் தன் கதிர்களை எல்லா பக்கமும் வீசி கோடை வெயில ரொம்ப ஆக்ரோஷமாக கொடுத்துட்டு இருந்தாரு. அது சம்மர் ஹாலிடேஸ், குழந்தைங்களுக்கெல்லாம் பரீட்சைலாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க. அதே போல தான் அங்கே தியா அண்ட் பிரபாகர்னு 2 குட்டி பசங்களும் அவங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப துடுக்கான பசங்களும் கூட. அவங்க சம்மர் ஹாலிடேஸை எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிச்ச போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அவங்க கார்டனிங் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. கார்டனிங்க்கு தியா அவங்க தாத்தா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா. தாத்தா, எனக்கு கார்டனிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாத்தா, நாங்கள் 2 பேரும் கார்டனிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே அவங்க தாத்தாக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் கண்டிப்பாக தியா அண்ட் பிரபாகருக்கு கார்டனிங் சொல்லித்தரேன்னு தாத்தாவும் ப்ராமிஸ் பண்ணாங்க. தாத்தா ப்ராமிஸ் பண்ணது போலவே அவங்க தியாக்கும் பிரபாகருக்கும் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி செடி நடணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எப்படி விதைகள் விதைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, விதைக்கும் செடிக்கும் தேவையான அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாத்தா ஒரு ட்ரெஷர் வச்சுருந்தாங்க. ஆமாம், அந்த பொக்கிஷத்தை ஓப்பன் பண்ணப்போ அதுக்குள்ளே நிறைய சீட்ஸ் இருந்தது. அதுதான் தாத்தாவோட ட்ரெஷர்னு தாத்தா சொன்னாங்க. அதுலேருந்து கொஞ்சம் சீட்ஸ் எடுத்து எப்படி மண்ணில் வச்சு புதைச்சி அதுலேருந்து எப்படி செடி வளருங்கிற விஷயத்த தியாக்கும் பிரபாகருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தது இல்லாமல் தியா கிட்ட கொஞ்சம் சீட்ஸும் பிரபாகர் கிட்ட கொஞ்சம் சீட்ஸும் கொடுத்து நட்டு வைக்க சொன்னாங்க. தாத்தா எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அதை போலவே கொஞ்சம் குழி தோண்டி அந்த மண்ணுக்குள்ளே விதைய வச்சு அது மேலே மண் போட்டு தியா குட்டி மூடிட்டா. அதே போல தான் பிரபாகர் தாத்தா தனக்கு கொடுத்த விதையை சின்னதாக குழி தோண்டி அதுக்குள்ளே விதைய வச்சு மண் போட்டு மூடினான். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா. தியா குட்டி ஓடி போய் ஒரு கேனில் தண்ணி கொண்டு வந்தா. அவன் நட்ட செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா. அதே போல் அவனை வச்சிருந்த விதைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா. தியா தாத்தா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே போல் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றுனான். ஆனால் இந்த பிரபாகர் இருக்கான் பாருங்க, ரொம்ப வாள். அவன் நிறைய தண்ணி ஊற்றிட்டு ஆஹாஹான்னு சிரித்து விளையாடிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் தாத்தா கவனிச்சுட்டே இருந்தாங்க. அப்போது பிரபாகர் கிட்ட தாத்தா சொன்னாங்க, பிரபாகர், இவ்வளோ தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, செடிக்கோ விதைக்கும் போதுமான தண்ணி ஊற்றுனாதான் அது நல்லா செழிப்பாக வளரும்னு சொன்னாங்க. இதை கேட்டு தியா சிரிச்சா. இப்படியே சில நாட்கள் போச்சு. அவங்க விதைச்ச விதையிலேருந்து செடி வரலை. அதை பார்த்து தியா குட்டிக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன் இன்னும் செடி வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தான். பிரபாகரும் அப்படிதான், இன்னும் செடி வரலையே, நம்ம எவ்வளோலாம் இமேஜின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தான். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு இமேஜினேஷன் வந்துச்சு. ஆமாம், நம்ம நட்ட விதையிலேருந்து செடி முளைச்சிச்சுன்னா அந்த கார்டன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாத்தா கவனிச்சுட்டே கார்டனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தாத்தா தியாவையும் பிரபாகரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாமே வர்றதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்குது, அது வரைக்கும் துவண்டு போகாமல் நீங்கள் இளநீ குடிங்கன்னு. தாத்தா அவங்க தோட்டத்தில் இருந்த தென்னை மரத்துலேருந்து இளநீ பறிச்சுட்டு தியாக்கும் பிரபாகருக்கும் குடிக்க கொடுத்தாங்க. அதை அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக குடித்தாங்க. தாத்தா சில விஷயங்களும் அவங்களுக்கு சொன்னாங்க. எந்த ஒரு விதை நட்டாலும் அதுலேருந்து செடி வளர்கிறதுக்கு சில காலங்கள் ஆகும். அதே போல தான் அதுலேருந்து பூ பூக்கணும், காய் காய்க்கணும், கனி ஆகணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும்னு சொன்னாங்க. அது போலவே இன்னும் சில நாட்களில் தியா நட்ட விதையிலேருந்து செடி துளுத்து வர ஆரம்பிச்சுது. ஆமாம், நம்ம பிரபாகருக்கும் தான் அவன் நட்டிருந்த விதையிலிருந்தும் செடி முளைச்சி வர ஆரம்பிச்சுது. இதை பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, தியா நட்ட ரோஜாப்பூ செடியிலிருந்தும் நிறைய ரோஜாக்கள் பூக்க ஆரம்பிச்சுது. நம்ம பிரபாகர் மட்டும் சும்மாவா என்ன? ஆமாம், அவன் நட்ட செம்பருத்தி பூ செடியிலிருந்தும் நிறைய பூக்கள் பூத்துச்சு. இதை பார்த்து அவங்க 2 பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த கார்டனே இவங்க நட்ட செடிகளாலேயும் விதைகளாலேயும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க ஆரம்பிச்சுது. இந்த சந்தோஷத்தை தாத்தா கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் தாத்தாவை கூட்டிகிட்டு அவங்க நட்ட செடிகளில் பூக்கள் பூத்துக்குழுங்கிறத காமிச்சாங்க. அதை பார்த்த தாத்தாக்கு அவங்கள விட ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சொல்லி கொடுத்த கார்டனிங் ஸ்கில்லை வச்சு குழந்தைங்க 2 பேரும் இவ்வளோ அற்புதமாக செடிகள் வளர்த்துருக்காங்களே, அதுலேருந்து பூத்த பூக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தியா குட்டி ஒரு மாமரக்கண்ணை நட்டு வச்சா. ஆமாம், நெக்ஸ்ட்டு சம்மருக்குள்ளே அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிக்கும். பிரபாகரும் எலுமிச்சங்கன்று நட்டான். அதுவும் நெக்ஸ்ட்டு சம்மருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும். இதே மாதிரி அவங்க 2 பேரும் சம்மர் ஹாலிடேயை கார்டனிங்னால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. உங்களுக்கும் கார்டனிங் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்ட இடம் இருந்துச்சுன்னா கார்டனிங் பண்ணுங்கள். பாட்டில் கூட வச்சு கார்டனிங் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.